ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தெம்பூரில் இருக்குங்க. தெம்பூர்னி தாண்டி வண்டி சைடு போட்டு நிறுத்திக்கிறோம். அப்போ தூங்கி எந்திரிச்சேங்க. மதிய டியூட்டி மாற்ற போகிறேன். காலையில் கிளைமேட் சூப்பராக இருக்குதுங்க. எந்திரிச்சோன்னே மூஞ்சி கழுவுனாலும் லாக் பண்ணுறேன், அதனால் ஒன்றும் பேச முடியல. பாருங்கள், மகாராஷ்டிராக்குள்ளே நல்லா மழைங்களா எடுக்குதுங்க. நைட்டு ரோடெல்லாம் தண்ணிங்க, இத்தனை தண்ணி. சின்ன சின்ன பழமெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் ஃபுல்லாக தண்ணிங்க. வண்டியே போக முடியாத அளவுக்குலாம் இருந்துச்சு. குழி செம்ம மழைங்க. ஆனால் கர்நாடகாக்குள்ள லைட்டாக மழை பெஞ்சுதுங்க, அதுக்கே ரோடே தெரில நைட்டெல்லாம். அதே மாதிரி மகாராஷ்டிரே மழைங்க. நம்ம வரும்போது பரவாயில்ல, பகலில் ஒன்றும் காணோம். நைட்டெல்லாம் வந்துருந்தால் இதில் மாட்டியிருப்போம். ஆனால் நைட் யாரும் இந்த ரோட்டில் ஓட்ட மாட்டாங்க. என்ன ரீசன் நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன், சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கர்மலா அப்படிங்கிற ஒரு தண்ணி நிற்கிறேங்க. வண்டி கிரீஸ் அடிக்க நிறுத்தி வச்சுக்கிறோம். இங்கே ஏறுதான் அவ்வளோ 2 அழுத்து நிறைய அடிக்க வேணாம் சொல்லு. இந்த கிரீஸில் நின்று தாங்கும். இதெல்லாம் இதுக்கு போடுற கிரீஸு தானே, வெயிலுக்கு போகிற கிரீஸு, அதனால் தாங்கும் சொல்லிடுறேன். அந்த கிரீஸ் தான் உருகி போயிடும். இதெல்லாம் சிவப்பு கிரீஸு. நம்ம அடித்தது பார்த்திங்கன்னா சிவப்பு கிரீஸுங்க. பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? வழக்கமாக இந்த வெள்ளை கிரீஸ் உள்ள இங்கே தெரியும் பார்த்தீங்கன்னா, வெள்ளை கிரீஸு இதுதான் அடிப்போம். இந்த சிவப்பு கிரீஸ் பார்த்திங்கன்னா நம்ம இது பார்த்திங்களா வீல் கிரீஸுங்க. இது வீலுக்கு மாற்றுறது. இது வந்து நின்று தாங்கும், அதனால் அளவு அடித்தா போதும். இந்த வெள்ளை கிரீஸ் பார்த்திங்கன்னா தான் சீக்கிரம் உருகிட்டு வந்துடுங்க. எல்லாம் அப்படியே வண்டி ஓட போய் முருண்டுரும், அப்படியே மண் மாதிரி ஆகி விழுந்துடும். இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் உருகாதுங்க சிவப்பு கிரீஸ். பார்த்திங்களா, அந்த கிரீஸ் ஒரு 500 கிலோமீட்டர் அடிக்கிறோன்னா இது ஒரு 1000 கிலோமீட்டருக்கு அடிக்கலாங்க, அந்தளவுக்கு நிற்கும். கல்லெல்லாம் மாட்டிது, கல் எடுக்கணும்.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கல் பார்த்தீங்களா, அப்படியே இந்த ஓட்டையில் போயிடுச்சுங்க. இந்த ஓட்டை எவ்வளோ இருக்குதுன்னா காட்டுறேன், இந்த அளவுக்கு இருக்குதுங்க. இந்த கல் போய் இந்த அளவுக்கு ஓட்டையாக இருக்குது. தெரியாமல் ஓட்டி இருந்தோம்னா அவ்வளோதான். பாருங்க, வண்டி லைட்டாக முன்னாடி. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வேலையில் ஆகிட்டு இருக்குதுங்க. இந்த 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ரோடில் செம்மையாக மாறிடுச்சுங்க. ஃபுல்லாமே பைபாஸ் வேலை ஆகிட்டு இருக்குது. இன்னொரு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாக ஃபார்வர்ட் ட்ராக் ஆகிருங்க. ரோடில் செமையாக போட்டுக்கிறாங்க. ஃபஸ்ட்டில் தான் நைட்லலாம் ட்ராவல் பண்ண மாட்டாங்க லாரிக்காரங்களாம், எல்லாம் ஆல்ட் பண்ணிடுவாங்க. இப்போ கூட என்னென்னா நைட்டில் நிறைய பேர் நின்று நிறுத்த வந்தாங்க நாங்கள் வர டைமுக்கு. இந்த ரோடு போட்டதுக்கப்புறம் போகிறாங்கன்னு என்னமோ தெரில. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் ஆனந்த் ஹோட்டல் அப்படிங்கிற இடத்துக்கு இருக்குங்க. ஹோட்டல் ஆனந்து, அங்கே போர்டு இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதுன்னு தெரில. இந்த இடம் இப்போ நான் போயிட்டு இருக்கிற ரோடு மட்டும் தாங்க ஆரம்பத்தில் இருந்துச்சு. இந்த இடம் லெஃப்ட் சைடில் இருக்கிற இடமெல்லாம் இருந்துச்சு. ரைட் சைடில் ரோடே கிடையாது. ஃபுல்லாமே ஹோட்டல் சின்ன சின்ன கடை இருந்துச்சுங்க. சின்ன சின்ன கடை, டீ கடை அது இருந்துச்சு. ரோடு ஃபுல்லாக பெருசு பண்ணிட்டாங்க. நம்ம எப்படி அங்கே சோழாபுரம் தாண்டி தெம்பூர்னி பார்க்க ஒரு நைட்டு ஒரு 8 மணிக்கு வந்தோம்னா தெம்பூர்னி வந்து ஆல்ட் ஆகிடுவோம் ஹோட்டலில். அதே மாதிரி இங்கே நகர் தாண்டி ஒரு 8 மணிக்கு இந்த பக்கம் வரும்போது இங்கே வந்து நெட்டு ஆல்ட் பண்ணிடுவாங்க தமிழ்நாட்டு வண்டியெல்லாம். நகருக்கு அந்த பக்கம் ஒரு ஹோட்டல் இருக்குங்க, அங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்குது, லாரி புக்கிங் ஆஃபீஸு. அங்கே பார்க்கிங் இருக்குது. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஆல்ட் பண்ணிக்குவாங்க. அங்கே ஒரு 7-8 மணி ஆகிடுச்சுன்னா. மேக்ஸிமம் 8 to காலை 4 வரைக்கும் அந்த வண்டியும் ஓடாதுங்க. இதில் அது ஒரு சில வண்டி தான் ஓடும். அதேமாரி நம்ம எல்லாம் 2-3 டைம் ஓட்டியிருக்கோம். நம்மளோட பழைய வீடியோஸ்லாம் வந்திருக்கோம். வண்டி செட்டு சேர்ந்தால் ஓட்டலாங்க. ஒரு 5 வண்டி 6 வண்டி சேர்ந்தால் ஓட்டலாம். தனியாக வந்து இதெல்லாம் ஓட்டுற ரிஸ்க்குங்க ரொம்பமே. பைபாஸ் இந்த பக்கம் வரும்போது தெரியுது, ரொம்ப லாங் பைபாஸுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அகமது நகர் வந்தாச்சுங்க. அகமது நகர் அவுட்டரில் போயிட்டுருக்குறோம். சிட்டியாக வந்து அந்த பக்கம் இருக்குங்க. எங்களுக்கு இடமெல்லாம் தெரியுதுங்களா, சின்ன சின்னதாக அந்த பக்கம் இருக்குது. சிட்டிக்குள்ளே வர மாட்டோம். நைட் டைம் வரும்போதெல்லாம் ஆரம்பத்தில் சிட்டிக்குள்ளே வந்துட்டு இருந்தோம். இப்போ ஃபுல்லாமே எல்லாம் அவுட்ரு தாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 4-way ட்ராக் மாதிரி ரோடு போட்டு தான் இருக்காங்க. பெரிய ரோடு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவுட்ருக்கு இந்த டபுள் ரோடு போது பார்த்திங்களா, இது மட்டும் தான் இருந்துச்சு. எல்லாமே 4-way ட்ராக் ஆகிட்டு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சீரடியில் இருக்கிறோங்க. சீரடிக்கு முன்னாடியே ஒரு 20 கிலோமீட்டருக்கு முன்னாடி நாசி ரோடு பிரிஞ்சு போயிட்டுருக்குறேங்க. அவன் நேராக மாலைக்கன் போய் தான் வருவா. ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம வண்டி கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது, ஹைட் லோடு. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா ஹைட்டாக இருக்கிறதுனால இப்போ வேறு நாசிக்கு போய் வர போகிறேங்க. அந்த ரோட்டில் போயிட்டுருக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நாசிக் பக்கம் இருக்குங்க. நாசிக் முன்னாடியே ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குது. நல்லா காற்றுங்க, மழை வர மாதிரி இருக்குது. கருக்கில் ஏறிட்டு இடி மின்னல் போட்டுருக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா
நாசிக்கால் நல்ல மழைங்க. அடிச்சு நிமித்துது. ரோடே தெரிலிங்க. 5 மணிக்கு இப்படி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், மழை வச்சு நின்றுச்சுங்க. அப்படியே மஞ்சள் கலரில் தெரியுதுங்க ரோடு, வானம் எல்லாமே. உங்களுக்கு கேமராவில் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்படியே பியூர் மஞ்சளுங்க. அப்படியே துளி மட்டும் விழுகுது. அங்கே தான் மேலே நல்லா மழை, இங்கெல்லாம் அப்படியே ரோடெல்லாம் வர வரணும் இருக்குது. வண்டியிலேருந்து வந்த தண்ணி தான் இங்கே ரோட்டில் ஊற்றிட்டு இருக்குதுங்க. கேமராவை பார்த்தா அப்படியே வெள்ளை வெளியான்னு தெரியுதுங்க ரோடெல்லாம். நேரில் அப்படியே மஞ்சள் கலரில் இருக்குது. செம்ம கிளைமேட்டுங்க.